தற்சமயம் என்ன செய்தினா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி. பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் வந்து படைப்பில் இல்லை சார். கண்டிப்பாக வருகின்ற அக்டோபர் 15 மஞ்சள் வீரன் படத்தின் புதிய கதாநாயகனை இதே இடத்துல அறிமுகப்படுத்துவோம் சார். ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க இல்லையா. என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம். ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேனே. என்னங்க சார்? சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். பல வேலைகள்லாம் அவர் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா வந்து அவர் வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா? அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது? இல்லை சார், அது காரணமாக வைக்கல சார். கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார். பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட ட்ராவல் வந்து படைப்பில் இல்லை சார். அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டாக ரிலீஸ் சார். சார் செலெக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார். சார் உப்பையும் அதான் சொல்கிறேன், தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அது எதுவும் மாற்றிலாம் சொல்லலை. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. இல்ல சார், நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் ஒத்து வரான்னு என்ன சொன்னீங்க? ஆமா சார். அந்த ஒரு பிரஸ் மீட்ல கூட வந்து பத்திரிகையாளர் வந்து சண்டே வந்தது. ஆமா சார். அப்ப அவர் தூக்கி கொண்டாங்க. ஆமா சார். இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து நீங்க அவர் வச்சு தான் கதை எழுதிட்டீங்க. ஆமா சார். இப்ப வேணாம்னு ஒரு காரணம் என்னன்னா சார், நீங்க சொன்னீங்க அவர் 10 லட்சம் கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா சார். என்னன்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க இல்லையா. அதுபோல் சில சூழ்நிலைகள் சார். அதனால நீக்கப்படுறேன் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார். அது என்னைக்கு ஒரு நாள் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு. 365 நாளில் 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆகிருந்தா பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு. 360 நாள் ஃப்ரீயாக இருக்காரு சார். இல்லை சார், கருத்து வேறுபாடுலாம் இல்லை, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால நான் நிற்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார் படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிடுது சார். சார் ஒரு கதாநாயகனே இல்லாம 35% முடிச்சிருக்கேன்றீங்க. ஆமா சார். என்ன நம்பிக்கை சார்? நீங்க வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக கேட்டீங்க நீங்கள், அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% 55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது, வில்லன் போர்ஷன் இருக்குது, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷன் ஒன்லைன் ஆர்டரில் இவ்வளோ தான் வருது சார். 65% தான் வரும் சார். சார் அதான் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன். அதில் அதை ஃபுல்லாக வருது சார். நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே. ஆமாம் சார். ஆமாம் சார். அதான் சார் இக்கரைக்கே கரை பச்சை. அங்கே இருக்கவங்க இது இப்படி சொல்லுவாங்க, இங்கே இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோதான் சார். சாதாரண இல்லை சார். நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பார்க்குறோம். திடீர்னு வந்து 2 நாள் நெக்ஸ்ட்டு 3 நாள் நெக்ஸ்ட்டு அது போல் நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் சார். அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்விலான படம். நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாய்ஸ் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட முடியாது சார்.
சார் இந்த क्वेश्चन முன்னாடி கேட்டிருக்கோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாஜ் கவர்மெண்ட்ல கவி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா கவி. தாஜ் கவர்மெண்ட் கேட்டிருக்கோம். நாங்க கேட்டோம்னா என்னன்னா அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், சரி பைக் ரேசர். ஸோ அப்போ வந்து சார் இவரால் வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து டோட்டலாக உங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது. அது நான் தான் கேட்டேன். சரிங்களா, டேட் கொடுக்க முடியாது, நீங்க எப்படி சார் அலோ பண்றீங்க நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, அவருக்கு என்ன கம்ஃபர்டா இருக்கோ அதை தான் நான் வந்து பண்ண போறேன்னு நீங்க சொன்னீங்க. சரி சார். அவர் டேட் என்ன கம்ஃபர்ட்டா இருக்கோ அதான் நான் பண்ண போறேன். ஆமா சார். நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா டேட்ல எடுக்க மாட்டேன். அவர் எப்போ கொடுறாரு நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி விஷயம் வருது. ஆமா சார். ஆமா சார், சூழ்நிலைக்கு தகுந்த போல நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனெண்டா இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டது இல்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்டா இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அது போல தான் இது ஒரு ரீசன் சார். சார் இந்த மஞ்சள் வீரன் கதை வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்காகவே எழுதின கதை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா சார். அதனால தான் அவர் வந்து கமிட் ஆனார். ஆமா சார். இப்போ அவர்கிட்ட அவர் படத்துல இருந்து நீக்கினதை இன்னும் அவர்கிட்டயே தெரிவிக்கல அப்படிங்கிறப்போ பத்திரிகை மற்றும் ஊடகம் இதா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாம அவர்கிட்ட இதை கன்வே பண்ணாம எங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சார், இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம், அடுத்த கதாநாயகனை அறிவுப்படுத்த போறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார் நான். இது வரைக்கும் இந்த படத்தோட கதாநாயகி பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. ஆமா சார், அதுதான் வர 15ஆம் தேதி நியூ லுக்ல எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்றேன் சார். இதே டைட்டில் தான் சார், என்னைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார். கதாநாயகன் எத்தனை பேர் வேணா மாற்றப்படுவாங்க, டைட்டில் மாறாது சார், மஞ்சள் வீரன். ஒன்றும் மாற்றம் என்னன்னு இருக்கா சார் அந்த மாதிரி கதாநாயகன்? இல்லை சார், அடுத்த வாட்டி. ஆமா சார். ஆமா சார். இல்லை சார், இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவார் சார். இல்லை சார், அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார். ஆமாம் சார். இல்லை சார், இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி, கீச்சக்கோட்டை தாண்ட மாட்டார். ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார், அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார். ஆமாம் சார். அது இயற்கையை முடிவு பண்ணு சார். என்னங்க சார், இன்னொரு அடி சொல்லுங்க சார். இல்லை சார், அடுத்து ஃபியூச்சரில் ஒன்றா பார்க்கலாம் சார். அவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். யார் சார் சொன்னா? நான் சொல்லலையே சார். நான் சொல்லவே இல்லை சார். நீங்களா சும்மா கிசு கிசு எங்கன்னா நடுப்பக்கத்தில் படிச்சு வந்து கேட்குறீங்க. என் வாயில் நான் சொல்லவே இல்லை. இல்லை சார், அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க. நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன். ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வாயில் சொல்லலை இல்லையா? சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க. அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன். கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன். அதெல்லாம் இல்லை சார். கதாநாயகனுக்கான போஷனே நடக்கல, எப்படி அவர் கூட கதாநாயகன் நடிச்சிருக்க முடியும்? அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார். மஞ்சள் வீரன் தான் சார். சார் உங்களுக்கு ஒன்று சொல்ல கேட்டுங்க. கம்பெனி என் கம்பெனி, நான் ஏற்கனவே படம் பண்ணுவேன், தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி. என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார். என் பேரில் தான் இருக்குது சார் டைட்டில். நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர், ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர். அது டைட்டில் என் பேரில் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார். ஒரு பாட்டு முடிகிறதுக்கே இவ்வளோ பாடுபடுறேன். நான் ஒரு பாட்டு போதும் சார். பட்ஜெட்டுங்களா சார்? சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார். நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என் கூடயே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார், கூடயே இருந்து. ஏன்னா எனக்கு இது லைஃப் சார். எனக்கு வேறு சினிமா தவிர வேறு சிந்தனையே இல்லை சார். ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சே கிடையாது சார். தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் விட்டோம் சார். திருவிழா போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்தோம் சார். இப்ப வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுல பைக் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு வந்துட்டாங்க. லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ அதனால தான் வந்து நீங்க வந்து படத்தை வந்து நிப்பாட்டிட்டு, ஏன்னா பைக் ஓட்டினா கண்டிப்பா வந்து நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். சோ அரசாங்கத்துக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அவர் வந்து இன்டர்நேஷனல் லைசென்ஸ் வாங்கி நான் ஓட்டிக்கிறேன்றாரு. இப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை, அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சினிமாவில் வந்து பைக் ஓட்டல் லைசன்ஸ் கொடுத்தா கூட சினிமாவில் ஓட்டலாம் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சினிமாவில் நம்ம என்ன பண்ணலாம்? என்னன்னா அவங்களோட ஃபேன்ஸ் இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து பைக் ஓட்ட தான் பிடிக்கும்.
ஆமாம் சார். ஸோ அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே சார். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு படம் போட்ட பிரச்சனை ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் டோட்டலாக எல்லாத்தையும் இல்லை சார், பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் செப்டம்பரில் தான் கேன்சல் பண்ணாங்க. அதையே நான் வந்து இப்போ வந்து இவரை படத்துலேருந்து நீக்கிறேன். அப்போல்லாம் நீக்கிருக்கணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். உங்க பிரிவுக்கு அவங்க சாதனை சோயா ஒரு காரணமா சார்? இது போல கேள்விக்கு பதில் சொன்னா தண்ணி குடிச்சு தான் வரணும். என்னங்க சார்? சோயா ஒரு காரணமா சார் உங்க பிரிவுக்கு? அதெல்லாம் கிடையாது சார். அவங்களை யாருன்னே தெரியாது சார். அவங்களை யாரும் தெரியாது. அவங்க நான் பார்த்தது கூட இல்லை சார். சார் இந்த முடிவு வந்து நீங்களா எடுத்தீங்களா? ப்ரொடக்ஷன் சைடுல என்ன சொல்றாங்க? ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார், என்னோட பார்ட்னரு, அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு சார். என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு சார். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள். சார் என்னங்க சார்? புரியல சார். எந்த எந்த படம் சார்? மஞ்சள் வீரனா சார்? மஞ்சள் வீரன் ஒன்றும் பெரிய ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார். படம் ரிலீஸ் ஆனால் தான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது. அதுதான் ஹீரோ போர்ஷன். இன்னும் ஹீரோ போர்ஷன் ஒன்றும் வரலையே. எங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. ஹீரோ போர்ஷன் தவிர மற்ற போர்ஷன் எடுத்துட்டேன். இப்போ யார் ஹீரோவா அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான், உள்ள ஒட்டிக்க வேண்டியதான். ஒன்றும் லாஸே கிடையாது சார். சார் நீங்க சொல்றத பார்த்தா ஒரே ஒரு சந்தேகம் வருது. என்ன காரணம்? நீங்க படத்துல 35% ஹீரோ எல்லாமே எடுத்துட்டீங்க. ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுனே ஹீரோட பார்ட் தான் ஷூட் பண்ணணும். பட் இது வரைக்கும் ஹீரோ தான் ஷூட் பண்ணலனா ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கும் டிடிஎஃப்க்கும் பிரச்சனை இல்ல சார். என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணது. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அடிக்கும்போது தம்பி வேடிக்கை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணது சார். அந்த ஹோட்டலை வச்சு தம்பியை முன்ன வச்சுட்டா வந்து நீங்க வந்து பிரஸ் மீட் வச்சீங்க. ஆமா சார். அப்போ மற்ற ஆர்டிஸ்ட்ல யாரும் வந்து பிரஸ் மீட் பண்ணல. ஆமா சார். இதுக்கு என்ன சார் காரணம்? என்னன்னா சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும். நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்த நியூ லுக் வெளியிடுறேன், அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க. அப்ப தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுற முடியாது. என்ன காரணம்? மிகப்பெரிய காரணமா என்ன? தூக்கி போற ஆக்டிங் முன்னபின்ன இருந்துச்சா? யாருக்கு சார்? இல்ல நேரம் ரொம்ப ஒன்னா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார். நேரம் அமையல. ஒன்னா தொடர்ந்து பயணிக்கிற நேரம். என்னங்க சார்? அதெல்லாம் கிடையாது சார். அது போல இதுவே கிடையாது சார். தம்பிட்ட அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாப்ல. டிடிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க சார் சொல்றது. ஏன்னா டிடிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு இதுல இருப்பாங்க. ஆமா ஆமா. இப்போ அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க இல்லன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மஞ்சள் விரல் நடிக்கிற ஹீரோவை இன்னொரு டிடிஎஃப் கொண்டாடுங்கன்னு சொல்லுவேன். சார் டிடிஎஃப் வாசன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க ரசிகர்லாம் சேர்ந்து ரசிகர் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ண மாதிரியோ அடிச்ச மாதிரியோ ஒரு விஷயம் போயிட்டு அது உண்மையா பொய்யா? அது போல நான் எதுவும் கேள்விப்படலையே சார். இல்ல நீ உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து அவர் லேட்டா வந்தாரு, நீங்க வந்து கோவப்பட்டீங்க, ஒரு விஷயம் நடந்துருக்கு. ஆனா வந்து அந்த டிடிஎஃப் வாசன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்க மேல வந்து ஒரு கார்பனர்ஸோட வந்து அடிக்க வந்தாங்க, பிரச்சனை பண்ண வந்தாங்க ஒரு விஷயம். நீங்களும் ஏதோ ஒரு பத்திரிகையில நடுப்பக்கத்தை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஒரு நாள் கூட நடிக்கலன்ற நான் அப்புறம் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க? தம்பி இதுல தம்பி போர்ஷன் எடுக்கல. பொய்யெல்லாம் கிடையாது சார். அவர் இன்னொரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்தை பத்தி இருக்கலாம் சார். இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி. ஆமா சார். அது எப்படி சார் வந்து உறவுன்றது அப்படியே பலப்படும் சார். கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் வாசனே. என்னைக்கும் தம்பியோட நான் உறவு தொடரும். படத்துல பிரிஞ்சிருக்கோம் அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கையில தம்பியா தொடருவாங்கள சார். சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார். சில விஷயங்கள் சொல்ல முடியல சார். என்ன சார்? பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணம் என்ன? இப்போ பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணமும் சார் இப்படி பேசுறதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மென்ட்டாவே கொடுத்திருக்கலாமே. ஆமா சார். டிடிவி வாசன் பத்தி பேசுறது. ஆமா சார். பேசுறது கொஞ்சம் நாலு பேர் ஒரு ஸ்டேட்மென்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆமா சார். வரக்கூடிய ப்ரொடியூசருக்கு இப்ப சிம்பு மாதிரி டிடிவி சாப்பிடுறாரு. கண்டிப்பா சார். அந்த ரீசனால வரக்கூடிய அப்கமிங் ப்ரொடியூசருக்கு நீங்க ஒரு இவ வெச்சு பண்ணீங்கன்னா இப்படிலாம் ஆகும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இல்ல சார். தம்பியை வந்து மத்தவங்க ஹேண்டில் பண்ண முடியும். அவர் இப்ப அடுத்து 2 படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. என்னையால முடியல அவ்வளவுதான். அதனால என்னையால முடியலனால மத்தவங்களால முடியலன்னு கிடையாது. அவர் கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நான் எது தம்பி கிட்ட ஸ்டேட்மென்ட் ஏதாவது வந்திருக்கா? தம்பிட்ட எது ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரல சார். ஸ்டேட்மெண்ட்லாம் வரல சார். எதுவும் வரல சார். சம்பளம் வந்து போனால முடியலனா உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை இல்லன்னு சொல்லுங்க. யாருக்கு சார்? புரியல சார். இந்த படம் நீங்க ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணுங்க. இல்ல சார். என்னோட படம் வந்து அவரால முடியல என்னால முடியல அப்ப அவருக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல அப்படி இல்ல. இது ஒரு வாழ்வு படம். இந்த படத்தை என் கூட டிராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார்.
நான் அதனால தான் சார் ரீசன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சார். அப்ப நீங்க சூஸ் பண்ண தப்பா இருக்கா சார்? எது சார்? அவரை வந்து சூஸ் பண்ணிக்க கூடாது, தப்பா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா? தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணலாம் சார். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் 2-3 வருடம் கழித்து டைவர்ஸில் போய் நிற்குது நான் சொல்லிட்டேன். அப்போ சூஸ் பண்ணது தப்புலாம் கிடையாது. காலப்போக்கில் டிராவலிங்கில் கொஞ்சம் இது வருது, இடர்பாடுகள் வருது. சம்பள பிரச்சனை கிடையாது சார், பணத்தால தம்பி கூட பிரச்சனை வந்ததே கிடையாது சார். டிடிஎஃப்க்கு ஒரு சம்பளம் சொல்லிருக்கீங்க. ஆமா சார். இப்போ இதே இப்போ ஒரு எடுக்க போற ஹீரோக்கு அதே சம்பளம் தான் சொல்றீங்களா? அது வந்து மாறுபடும் சார். ஏன் சார் டிடிஎஃப்க்கு ஒரு இது அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விலை இருக்குல்ல சார், அந்த விலை பிரகாரம் தான் பண்ணுவோம் சார் நம்ம. டிடிஎஃப் வாசன் ஏதாவது அட்வான்ஸ் முன்பணம் ஏதாவது கொடுத்துருக்கா? அதை கொடுத்தா வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார், தம்பி வந்து பிறந்தமே படம் முடிச்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல, பெருந்தன்மையாக சொன்னாப்ல சார். எது சார்? அது நமக்கு தெரியல. நான் மஞ்சள் வர்ணம் பற்றி கேட்குறாரு, நீங்கள் கான்சர்ஸ் இங்கே செலுத்துங்க, உங்களுக்கு பை சொல்கிறதாவே நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன் சார். பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே வெற்றி சார். ஒரே விஷயம் சார், பாசிட்டிவாக தைரியமாக முன்னாடி கால் எடுத்து வைக்க தான் சார் முதல் முதலீடு. பணம் ரெண்டாவது சார், கால் எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன், என்னை வெளிச்சே போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார். என்னங்க சார்? இல்லை சார், வேற ஒரு ஹீரோ இது பண்ணுறாரு. அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். யாருன்றது அக்டோபர் 15ஆம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. உங்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் சார். கண்டிப்பாக வருகின்ற அக்டோபர் 15 மஞ்சள் விரம் படத்தின் புதிய கதாநாயகனை இதே இடத்துல நான் அறிமுகப்படுத்துவேன் சார்.